நம்ம வந்து நல்ல பயிற்சி கொடுத்திருக்கோம், நம்ம பயிற்சி இருக்கு. When she talks to me, இவங்க என் கூட பேசும்போது that is hurting me, அது வந்து என்னை ரொம்ப புண்படுத்துது. I want to choke her throat. கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குது. But when things are talking to me, எப்பவும் இந்த பொருள்கள் எல்லாம் பேசிச்சுன்னு சொன்னா I'll keep my mouth shut. வாயை பத்திட்டு நான் பேசாம இருப்பேன். But you see the life of Jesus. ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கை பாருங்கள். When things began to talk to him, பொருள்கள் எல்லாம் அவரோடு பேச ஆரம்பித்ததும் he opened his mouth and spoke to the thing. அவர் அந்த பொருள்களோடு வாயை திறந்து பேசினார். Do you remember Jesus talking to a fig tree? ஆண்டவர் இயேசு அத்தி மரத்தோடு பேசியதை நீங்கள் வாசித்திருக்கின்றீர்களா? When did he talk to the tree? எப்ப அத்தி மரத்தோடு அவர் பேசினாரு? When the tree spoke to him. அந்த மரம் அவர்ட்ட பேசும்போது the tree was talking to Jesus. அந்த மரம் ஆண்டவர் இயேசுவிடம் பேசியது. You have come to search for figs? நீங்க இப்ப அத்தி பழத்தை தேடி வந்திருக்கீங்களா? On my tree? ஏன் மரத்துல? அப்படியா? And Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார் to the tree, அந்த மரத்திடம் சொன்னார், no one shall eat your fruit again. உன்னுடைய கனியை இனிமே எவரும் உண்ணக்கூடாது. But how strange it is. அது எப்படி விசித்திரமாக இருந்தது. How strange it is. எவ்வாறு விசித்திரமாக இருந்தது. Jesus goes to find figs on a fig tree when it is not the season for figs. பழம் பழுக்காத காய்க்காத அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு அத்தி மரத்தின் அருகிலே சென்று கனிகளை தேடினார். சரியா? சரியா? Haven't you read that passage? அது வாசிச்சிருக்கீங்களா பைபிள்ல? In Mark 11. மார்க் சுவிசேஷம் 11வது. Don't open. மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல அந்த அத்தி மரத்தின் ஊமை. Why do you think Jesus is talking to the tree? ஆண்டவர் இயேசு எதற்காக அந்த அத்தி மரத்திடம் பேசினார்? And the tree died. அந்த மரமானது செத்து போனது. Why did Jesus kill the tree? ஆண்டவர் இயேசு எதனால் அத்தி மரத்தை கொன்று விட்டார்? Come on, it was not the season for figs. அந்த அத்தி பழம் காய்ப்பதற்கு காலம் இல்லையே. Then why did Jesus curse it? ஆனால் ஆண்டவர் இயேசு ஏன் அப்போது அந்த அத்தி மரத்தை சபித்தார்? சரியா? சரியா? சரிதானே? சரியா? Then why did he curse? எதனால ஆண்டவர் அந்த மரத்தை போய் சபித்தார்? எதனால? No fruit. So there is no fruit, Jesus will curse you? உங்கட்ட கனிகள் இல்லைன்னா ஆண்டவர் உங்களை சபிப்பாரா? There was no fruit because it was not the season for fruit. பழம் இல்லை ஏன்னு சொன்னா பழம் பழுக்கக்கூடிய காலம் இல்லை. So is it a mistake of the tree? அது மரத்தோட தவறா? There is a reason. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. Is Jesus the creator? ஆண்டவர் இயேசு உருவாக்குபவரா படைத்தவரா? அவர் படைத்தவரா? Did he create the tree? அவர் அத்தி மரத்தை உண்டாக்குனாரா? Now every tree you see, the leaves are different, the character is different, the fruit is different, the wood is different, the appearance is different, everything is different. ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பாருங்கள், அதன் இலை வித்தியாசமாக இருக்கின்றது, அதனுடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கின்றது, அதனுடைய வெளி பட்டைகள் வித்தியாசமாக இருக்கின்றது, அந்த மரத்தினுடைய உருவ அமைப்பு வித்தியாசமாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ஒன்று போல இல்லை, வேறுபட்டு இருக்கிறது. சரி? சரியா? A fig tree has got a character. அந்த அத்தி மரத்திற்கு ஒரு இயல்பு உண்டு. When it starts producing leaves, அது இலைகள் துளிர்க்கும் போது, and when the tree is covered with leaves, அந்த மரம் முழுவதுமாக இலைகளால் நிறைந்திருக்கும் போது, that's the time the tree has to give figs. அந்த டைம்ல தான் அந்த அத்தி மரமானது கனிகளை கொடுக்க வேண்டிய நேரம். That is why in that passage it is clearly given. அதனால தான் அந்த பகுதியில ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. This tree was covered with leaves. அந்த அத்தி மரத்தில் இலைகளால் அது சூழ்ந்து இருந்தது என்று. So the tree was deceiving Jesus. அந்த அத்தி மரம் ஆண்டவர் இயேசுவை ஏமாற்றுகின்றது. Come, 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 come. வாங்க, வாங்க, வாங்க. வாங்கே, வாங்கே, வாங்கே. And Jesus வாங்கே, வாங்கே, why? அப்படி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டதும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? போனார். Because Jesus created that tree. ஏன் சொன்னா ஆண்டவர் இயேசு தான் அந்த அத்தி மரத்தை உருவாக்கினாரு. And he has put a special character. அதுக்கு ஒரு தனி இயல்பை கொடுத்திருக்காரு. When it produces leaves, இலைகள்லாம் நிறைய வரும்போது it has to produce the fruit. அது பழத்தை கொடுக்கணும். This tree, இந்த மரம் was a selfish tree. அது ரொம்ப சுயநலம் பிடிச்ச மரம். Took all the nutrition, எல்லா சத்தையும் எடுத்தது, and only produced leaves. நல்ல இலையை மட்டும் கொடுத்தது. And remember, கவனிங்க, the leaves are always for the tree.
இந்த இலைகள் எல்லாம் மரத்துக்கு தான். The fruit is never for the tree. ஆனா பழம் மரத்துக்கு கிடையாது. So this tree, இந்த மரம் showed the leaves, நல்ல இலையெல்லாம் காட்டிச்சு, but did not produce the fruit. பழத்தை உருவாக்கல. Therefore, அதனால தான் the tree had to die. அந்த மரம் செத்து போகணும். That is why Jesus said, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், every branch எல்லா கிளைகளும் that does not bear fruit, கனி கொடுக்காத எல்லா கிளைகளும் my Father will என்னுடைய தந்தை cut it வெட்டி and put it in the fire. அக்கினியிலே போடுவார். Jesus said, ஆண்டவர் சொன்னார், my Father will cut it. என்னுடைய தந்தை வெட்டுவார். But many in the church நிறைய கோயில்ல இருக்கவங்க are doing the role of the Father அந்த தந்தையுடைய அந்த அவருடைய வேலையை செய்கின்றார்கள். and cutting the branches. எல்லா கிளையும் வெட்டி போடுறாங்க. You and I are not supposed to cut the branches. நீங்களும் நானும் அந்த மர கிளைகளை வெட்டக்கூடாது, உரிமை இல்லை. Because you and I are the branches. நம்ம எல்லாருமே அந்த மரத்தினுடைய கிளைகள். Branches are not supposed to cut other branches. ஒவ்வொரு கிளையும் மற்றொரு கிளையை வெட்டுவதற்கு உரிமை கிடையாது. Only the Father is responsible. தந்தை தான் அதற்கு உரிமையாளர். But we cut so many people's ஆனால் lives. நாம் நிறைய பேருடைய வாழ்க்கையை வெட்டி போடுகின்றோம். Sariya? சரியா? Hello, Sariya. சரியா? So Jesus is teaching us how he spoke to the thing. ஆண்டவர் இயேசு எவ்வாறு அவர் ஒரு பொருளோடு பேசினார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். In the same way, every day things are talking to us. அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பொருள்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. Your electric bill is talking to உங்க you. எலக்ட்ரிசிட்டி பில் அது பேசுது. Other expenses are talking to you. மற்ற எல்லா செலவும் கடையில ஜாமான் வாங்கிட்டு வந்து பில் வச்சிருந்தீங்கன்னா Your அது பேசும். joblessness is talking to உங்களுடைய you. வேலை இல்லாததனம் அது பேசுது. All your problems are talking to you. உங்க எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்குது. The problems are surely going to talk to you. உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக உங்ககிட்ட பேச போகுது. But before you can get into fear, நீங்கள் பயத்துக்குள் கடந்து வருவதற்கு முன்னால் those things got to take your permission. அந்த பொருள்கள் எல்லாம் உங்களிடமிருந்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். I repeat again. இன்னொரு தடவை சொல்றேன். Before a person can get into fear, பயத்துக்குள் ஒருவர் கடந்து வருவதற்கு முன்னால் the person has to give permission, அந்த நபர் அனுமதி கொடுக்க வேண்டும். and then only fear can enter in. அதன் பின்புதான் அந்த பயம் அவருக்குள் வரும். Fear cannot enter inside anybody without their permission. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் பயம் ஒருவருக்குள் புக முடியாது. What did this man do? இந்த மனிதர் என்ன செய்தான்? This servant came and saw outside. இந்த வேலைக்காரன் வந்து வெளியே நின்று இப்படி பார்த்தான். He saw the army. அவன் படைகளை பார்த்தான். They did not talk to him. அந்த படை வீரர்கள் அவனுடைய எதுவும் பேசவில்லை. But his mind began to talk to him. ஆனால் அவனுடைய எண்ணம் மனது And பேச said to ஆரம்பித்தது. him, அவனிடம் சொன்னது, this army has come for a reason. இந்த படைகள் எல்லாம் ஒரு காரணத்தோடு இங்கு வந்திருக்கின்றார்கள். His master had given all the secrets to the king of Israel. அவனுடைய தலைவர் எல்லா விதமான ரகசியங்களையும் இஸ்ரேல் மன்னனிடத்திலே தெரிவித்திருக்கின்றார். So the army has not come to welcome him but to kill him. இந்த படை அவரை வரவேற்பதற்கு வரவில்லை, மாறாக கொல்வதற்கு வந்திருக்கின்றது. What he saw, அவர் எதை பார்த்தானோ he believed. அதை நம்பினான். The notice was given. அவனுக்கு அங்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. He received the notice. அதை வாங்கினான் அந்த நோட்டீஸை. Fear got into him. அவனுக்குள்ள பயம் வந்தது. And he ran to his master. அவன் தலைவர்கிட்ட ஓடினான். And told him. அங்க போய் அவர்கிட்ட போய் கூப்பிட்டான். It's over. எல்லாம் முடிஞ்சது. They have surrounded us. பாருங்க, நம்மளை சுற்றிலும் முற்றுகையிட்டு இருக்காங்க. What will we do? நம்ம என்ன பண்ணுவோம்? What did the master say? அப்போது தலைவர் என்ன சொன்னார்? What did Elisha say? எலிசா என்ன சொன்னார்? Hey, ஏய், the ones who are on our side are more than them. நம்மோடு இருப்பவர் அவர்களை காட்டிலும் அதிகம் பேர். Are they more than them? அவர்களை காட்டிலும் அதிகமானவர்களாக இருந்தார்களா? If the servant has to start counting, அந்த வேலையாள் எண்ண ஆரம்பித்தால் 1, 1 2, 2 finished. 1 2 On the நம்ம other 2 பேர் side, தான் இருக்கோம். ஆனா 100, அங்க எவ்வளவு 100 200, 200 500, 500 1000, 1000 3000. 3000. Surely his head is gone crazy. அதனால அவன் தலை ஒரு மாதிரி கறங்கிச்சு அவனுக்கு. He is under more pressure than me. அவரு அந்த வேலைக்காரன் ரொம்ப ஒரே அவனுக்கு அமுக்கம் He's பயம். talking rubbish. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? How can we be more than them? எப்படி நம்ம 2 பேரும் அவங்கள காட்டிலும் அதிகமாக இருக்க முடியும்? இவர் என்ன பேசுறாரு? Question. கேள்வி. Did Elisha see the same what the servant saw?
எலிசா வேலைக்காரர் பார்த்த அதே காட்சியை அவர் கண்டாரா? With his natural eyes? அவருடைய இயற்கையான கண்களினால் Yes. பார்த்தார். But with his spiritual eyes? ஆனால் ஆவிக்குரிய கண்களினால் No. இல்லை. And that is what we got to see every day in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். If you believe to live your life by natural eyes, உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய இயற்கை கண்களினால் பார்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால், it's going to be a natural life, and that life is called destruction. அது ஒரு இயற்கையான வாழ்வாக இருக்கும், அது அழிவுக்குரிய வாழ்வாகத்தான் இருக்கும். But if you make a choice, ஆனால் நீங்கள் ஒரு தேர்வு செய்து கொண்டீர்கள் என்றால், not to live a natural life, இயற்கையான இந்த வாழ்வை நான் வாழ மாட்டேன் என்று, but to see things with the spiritual eyes, ஆனால் பொருள்களை எல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் நான் பார்ப்பேன் என்று சொல்லி, using the Bible, இந்த பைபிளை பயன்படுத்தி, your life will be supernatural. உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். My brother Edwin, என்னுடைய சகோதரர் எட்வின், you came from Nagarkoil. அவங்க நாகர்கோயில இருந்து வந்தாங்க. When you came from there, அங்கிருந்து நீங்க வரும்போது, did you see this retreat house? இந்த ரிட்ரீட் ஹவுஸை பார்த்தீங்களா? நீங்க வரும்போது From Nagarkoil, could you நாகர்கோயில see? இருந்து வரும்போது No. பார்க்கல. They told you it is in Kanyakumari. அவங்க சொன்னாங்க இந்த ரிட்ரீட் ஹவுஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்குன்னு. Then you came by car. அப்ப கார்ல வந்தாங்க. On the way you saw so many signboard. நிறைய இடத்துல இப்படி போர்டு வச்சிருந்தது, அதை எப்படி பார்த்துட்டே ஓட்டிட்டே வந்தீங்க. Kanyakumari straight. கன்னியாகுமரி நேர போனோன்னு. So many kilometers. இவ்வளவு கிலோமீட்டர் இருக்குதுன்னு. Did you believe that board? அந்த போர்டை நம்பினீங்களா? That means அப்படின்னு சொன்னா every board is talking to you. எல்லா போர்டும் உங்ககிட்ட பேசுது. And you began to follow the instructions. அங்க அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கோ அதை கரெக்டா அதுல போட்டுருக்கிற. Even though you did not know the way, உங்களுக்கு வழி தெரியாட்டா கூட, looking at the board, அந்த போர்டுல என்ன போட்டுருக்குதோ அதை பார்த்துட்டு you are confident. நம்பிக்கையோட ஓட்டிட்டு வரீங்க. Because you know ஏன்னா உங்களுக்கு தெரியும் that board has been put by the government. ஏன்னு சொன்னா அந்த போர்டு அரசாங்கத்தாரால போடப்பட்டிருக்கு. And it cannot lie. அது வந்து பொய்யா இருக்க முடியாது. சரி? சரியா? This board has been put by God. இந்த போர்டு கடவுளால போடப்பட்டிருக்கு. There cannot be a mistake. இதுல ஒரு தப்பு இருக்கவே முடியாது. But in our day to day life, ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில we believe our eyes, நம்முடைய கண்களை நான் நம்புறோம். but we refuse to believe this board. ஆனா இந்த போர்டை நம்ம நம்ப மாட்டோம். The difference between Elisha and the servant, எலிசாவுக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம், Elisha made a decision to believe the word of God. எலிசா இறை வார்த்தையை நம்புவதற்கு அவர் முடிவெடுத்தார். And that is why he said the ones who are on our side are more than them. அதனால் தான் அவர் சொன்னார் நம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை காட்டிலும் அதிகம் பேர் என்று. And he said, God, please open his eyes. அப்போது அவர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்திரளும் என்று சொன்னார். Now what did he see? அப்போது அவன் எதை பார்த்தான்? There are angels all around him. அவரை சுற்றிலும் வான தூதர்கள் நிற்பதை கண்டான். Question. கேள்வி. Are there angels around you? உங்களை சுற்றிலும் வான தூதர்கள் இருக்காங்களா? You might say hama. ஆமான்னு வாய் சொல்லுது. But at night when you are walking, ராத்திரி நடந்து போகும்போது, and if I am standing like this, இப்படி நின்னா இருட்டுக்குள்ள you will run for your life. வேகமா திரும்பி பார்த்துட்டு ஒரே ஓட்டம். The moment I do like this, அப்படி செஞ்சிட்டு இருந்ததை பார்த்தா எப்படி இருக்குது? different thoughts will come. ஆமா, கழுத்தை மூடிட்டு ஒரே ஓட்டம். That time angels are not there. அப்ப வானதூதர்கள் எங்க போனாங்க? Because angels ran before you. நீங்க ஓட ஆரம்பிக்கும்னா அவங்களுக்கு முந்தி அவங்க ஓடி போயிட்டாங்க உங்களை பார்த்து. சரியா? சரியா? I remember எனக்கு ஞாபகம் வருது. 10 years back one young girl had made a prayer. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு இளம் பெண் இவ்வாறு ஒரு ஜெபம் செய்தாள். I have never forgotten that prayer. அந்த ஜெபம் எனக்கு மறக்கவே இல்லை. I was teaching on the angelic protection topic. நான் வந்து வானதூதர்கள் எப்படி நம்மளை பாதுகாக்காங்க அப்படிங்கிற தலைப்புல நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். At that time this girl was about 18 years old. 18 வயது அந்த பெண்ணுக்கு. This girl was so beautiful that you have to actually touch to see whether she is real or she is a doll. அவங்க அந்த பெண் அவ்வளோ அழகா இருந்தா. ஏன்னு சொன்னா அவளை தொட்டு பார்த்தா தான் இவ ஒரு பொம்மையா அல்லது இவ ஒரு பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ அழகு. How many ladies believe that when you are more beautiful you are more in trouble? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீங்க ரொம்ப அழகா இருந்தா பயங்கர ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு. Do you believe that? Yes. Because when you are more beautiful, more ரொம்ப அழகா இருந்தா ரொம்ப பேர் சுத்தி வந்து பல்ல காட்டுவாங்க. This girl had a problem wherever she went. இந்த பெண்ணுக்கு எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் தொந்தரவு. She had physically
boys chasing her. அவளை பையங்க துரத்திட்டு போவாங்க பின்னால. And when she would go in a lane, அவ ஒரு வரிசையில போயிட்டு இருந்தான்னா that lane would be lonely. அந்த வரிசையில ஆளே இருக்காது. And there would be many a times the boys would be waiting on that lane. அங்க பையங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, இவ எந்த இடத்துல நிக்கறாளோ அங்க. And she would have a tough time passing through. அவளுக்கு அந்த இடத்தை கடந்து போறதே ரொம்ப தலைவேதனையா இருக்கும். Many a times she was attacked. நிறைய நேரம் அவளை தாக்கி இருக்காங்க. And that day she made a prayer. அந்த நாள்ல ஒரு ஜெபம் சொன்னா, Lord, you have made me so beautiful. ஆண்டவரே நீர் என்னை ரொம்ப அழகா படைச்சிருக்கீரே. And this has been my great problem. எனக்கு இதுதான் பெரிய தொந்தரவா இருக்கு. But today for the first time, நான் முதல் முறையாக இன்றைக்கு I realized நான் நம்புறேன், you have given me an invisible army. கண்ணுக்கு காண முடியாத ஒரு படை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே. And the army that I can't see, நான் அந்த படையை என்னாலயும் பார்க்க முடியாது. and those who are coming to hurt me also can't see. என்னைய தாக்க வர்றவங்களுக்கும் பார்க்க முடியாது. And that is the angel. அதுதான் வானதூதர். And she said this prayer. அவ அந்த ஜெபத்தை சொன்னா, My dear loving angels, அன்பான வானதூதர்களே, please forgive me. என்னை மன்னிச்சுக்கங்க. When I was in fear, நான் ரொம்ப பயத்துல இருக்கும்போது I did not even tell you anything. நான் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்றது இல்ல. Before you could even think, நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே I started running. நான் ஓடி போயிடுறேன். And I must have run dashing you so many times. நான் எத்தனை தடவை உங்களை இடிச்சுக்கிட்டே ஓடி இருக்கேன். Your feathers must have got damaged. உங்களோட அந்த விங்ஸ் இந்த இறக்கையெல்லாம் கூட ஒடிச்சு போட்டுருப்பனா You இருக்கும். must have got hurt. கால் கையில மிதிச்சிருப்பேன். Because I went dashing you. நான் இடிச்சுக்கிட்டு தான் ஓடுவேன் எப்பவும். Out of fear. பயம் வந்ததும் ஒரே ஓட்டம். Please forgive me. என்னை மன்னிச்சுக்கங்க. From today, இன்னையில இருந்து you are my best friend. நீங்க என்னோட ரொம்ப நல்ல Even if நண்பர். I can't see you, நான் பார்க்க முடியாட்டால கூட I know you are with me. நீங்க என் கூட தான் இருக்கீங்க. She made this prayer 10 years back. 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஜெபத்தை சொன்னாங்க. And I think about 4 years back I met her. 4 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்தேன். She's still so beautiful. அவ அழகா தான் இருந்தா. But now she is flying for the airlines. இப்போ அவ ஏர் ஹோஸ்டஸ் பிளேன்ல பறந்துட்டு இருக்கா. And now she is going to different countries. அவ ஒவ்வொரு நாடுகளுக்கு போயிட்டு இருக்கா. So I asked her, how is your life now? இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். She said, that day's teaching, brother, I've never forgotten. அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டதை நான் மறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா. From that day till today nobody comes and dares touch my body. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என் பக்கத்துல வந்து யாரும் என்னைய தொட மாட்டாங்க. I have no fear. எனக்கு பயமே இல்ல. Even though when I go abroad I have no fear. நான் வெளிநாட்டுக்கு போனா கூட எனக்கு ஒரு பயமும் இல்ல. And I have learned by my faith, and when I opened my mouth and spoke, I have seen angelic protection supernaturally. A person can come close but they can't touch me. விசுவாசத்தினால் நான் இவ்வாறு ஆண்டவருடைய வாக்குறுதியை வாயினால் நான் அறிக்கையிட்டதனால் என் பக்கத்துல யாரும் வருவாங்க, என்னை தொடக்கூட முடியாது. Where was Elisha's mind? எலிசாவுடைய அந்த எண்ணம் எல்லாம் எங்கே இருந்தது? On the army or on the angels? அந்த படையின் மேல் இருந்ததா அல்லது வானதூதர்கள் மேல் இருந்ததா? Where was the servants? அந்த வேலைக்காரனுடைய பார்வை எங்கே இருந்தது? And look at that verse. பாருங்க அந்த வார்த்தையை. அதற்கு அவர் அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். Listen, the servant got fear. அந்த வேலைக்காரனுக்கு பயம் இருந்தது. And he went to transfer the fear into his master. அந்த பயத்தை கொண்டு போய் தலைவர்ட்ட அப்படி அதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். Fear is contagious. பயம்ங்கிறது ஒரு தொற்று நோய். Faith is contagious. விசுவாசமும் ஒரு தொற்று நோய். You sit with people who got fear. நீங்க பயம் உள்ளவங்க கூட உட்கார்ந்திருந்தீங்கன்னா you will get into fear. உங்களுக்கு அந்த பயம் வந்துரும். It is contagious. அது வந்து தொத்திக்கொள்ளும். It is a virus. அது வந்து ஒரு வைரஸ், கிருமி. It is an infection. அது வந்து நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். It spreads. அது எல்லா பக்கம் பரவும். What does the preacher do? போதனை செய்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? He is injecting you with faith. விசுவாசத்தினால் அவர்கள் ஊசி போட்டுட்டு இருக்காங்க. And now what are you being pumped from morning till now? காலையில இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பம்ப்ல போட்டது மாதிரி, உங்களுக்கு பம்ப் அடிச்ச மாதிரி உள்ள தள்ளிட்டே இருக்குது. என்னது? Faith. விசுவாசம். When you came this morning your mind was on problem. இன்னைக்கு காலையில நீங்க வந்தபோது ஒரு பிரச்சனையில உங்க மைண்டில் உங்களோட சிந்தனை இருந்தது. From morning speaking and speaking and speaking, what has the word of God done? திரும்ப 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 இறைவார்த்தை என்ன செய்தது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கோம். Changed you to the word of God. மாற்றம் எப்படி வந்தது? இறை Head is paining 5 years. 5 வருஷம் ஒரே தலைவலி. Mind was where? அப்ப சிந்தனை எல்லாம் எங்க இருந்துச்சு? Head.
தலையிலேயே இருந்தது. When you stood here, what happened? இங்க வந்து நின்னது என்ன நடந்தது? We made you to change your choice. உங்களுடைய தேர்வு எதை தேர்ந்து கொள்ளணும்ங்கறத மாத்த சொன்னோம். Get into praise. நீங்க இப்ப ஆண்டவரை போற்றுங்கன்னு சொன்னோம். Get into praise. ஆண்டவரை போற்றுங்கன்னு சொன்னோம். When you got into praise, நீங்க போற்ற ஆரம்பிச்சதும் faith came in. உங்க விசுவாசம் உள்ள வந்தது. தள்ளி ஒலி போன்னு போச்சு. தள்ளி ஒலி போ. தலை இருக்குது, வலி ஓடி போச்சு. ஹலோ, சரியா? So now ask a question. Every day, what are the choices that you make? ஒவ்வொரு நாளும் நாம் எதை தேர்ந்து கொள்கின்றோம்? Quickly the master said, do not fear. விரைவாக எலிசா சொன்னார், அஞ்சாதே. When somebody comes to you and gives you a bad news, யாராவது உங்களிடம் மருந்து ஒரு கெட்ட செய்தியை சொல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். how do you respond? நீங்கள் எப்படி அதை நீங்கள் அணுகுகின்றீர்கள்? சரியா? You came with lot of worries. ரொம்ப கவலையோட வந்தாங்க. You came with lot of burdens. ரொம்ப சுமையோட வந்தாங்க. And now you are smiling. இப்போ அப்படி சிரிக்கிறாங்க அவங்க. Yesterday you did not know what is smiling. நேத்துக்கு சிரிப்புனாலே என்னன்னு தெரியாது. My dear sister, அன்பான சகோதரியே, yesterday when I saw you, நான் நேத்து உங்களை பார்த்தப்போ I prayed, Lord, let our faith be strengthened. நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், உங்க விசுவாசம் ஆழப்படட்டும்னு. I did not pray that the blessing might come on you. உங்க மேல ஆசீர்வாதம் வரணும்னு நான் ஜெபிக்கல. But I prayed, Lord, let her understand the word of God. இந்த இறைவார்த்தையை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டட்டும்னு ஜெபித்தேன். I did not pray, Lord, give her some food to eat. இவங்களுக்கு உணவு கொடுங்க சாப்பிடுறதுக்குன்னு சொல்லல. I said, Lord, teach her how to cook a food. அவங்க சாப்பாட்டை எப்படி சமைக்க கத்துக்கிடணும் அப்படினு சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன். Because once you learn to cook, நீங்க சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, you can go home, நீங்க வீட்டுக்கு போலாம் and cook all the food. எல்லா சாப்பாடையும் நீங்களே சமைக்கலாம். And you will not be hungry. நீங்க பசியா இருக்க மாட்டீங்க. Are you understanding? புரியுதா? So your choice you have to make. தேர்ந்து கொள்ளுதல் உங்கள் கையில் இருக்கிறது. And Elisha prayed and said, எலிசா இவ்வாறு ஜெபம் பண்ணி சொன்னார். Let's go. Okay, verse number 18. Translate what I'm saying. And when they came down to and when the army came down to Elisha, அந்த போர் வீரர்கள் எலிசாவிடம் வந்தபோது Elisha called the priest. எலிசா அங்கு ஒரு குருவை கூப்பிட்டார். He called the intercession team. அவர் பரிந்துரை ஜெபம் செய்கிறவர்களை எல்லாம் கூப்பிட்டார். He called the choir team. அவர் பாடகர் குழுவை கூப்பிட்டார். He called the police station. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணினார். And he called the minister. அவர் மந்திரி எம்எல்ஏயும் கூப்பிட்டார். And he said to them, அவங்க எல்லாத்தையும் சொன்னாரு, I am in trouble. ஐயோ எனக்கு கஷ்டம். Please pray for me. எனக்கு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். God saw his tears. ஆண்டவர் அவருடைய கண்ணீரை கண்டார். God saw his heart. அவருடைய இதயத்தையும் பார்த்தார். God saw his pain. ஐயோ அவருடைய வேதனையும் பார்த்தார். And God answered his prayer. அவருடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார். That is what we do, no? நம்ம அதை தானே செய்கிறோம், அப்படிதானே? Hello, that's what we do, no? நாம் அதைத்தான் செய்கின்றோம். Isn't that what we do? அப்படிதானே நம்ம செய்கிறோம். Look what Elisha did. எலிசா என்ன செஞ்சாருன்னு பாருங்க. Say that. From today, இன்றிலிருந்து say. சொல்லுங்க, இன்றிலிருந்து I will do what Elisha did. எலிசா செய்ததை நானும் செய்வேன். Not what the servant did. வேலைக்காரன் செய்ததை செய்ய மாட்டேன். Sorry? Promise? Okay. Look what he did. என்ன செஞ்சாரு? Elisha prayed to the Lord and said, smite these people, I pray, Lord. எலிசா ஆண்டவரை நோக்கி இவ்வினத்தாரை குருடாக்கியர்களும் என்று மன்றாடினார். With blindness. அவர் with blindness. குருடாக்கியர்களும். And listen. And God smote them with blindness according to the word of Elisha. ஆண்டவர் உடனே எலிசாவின் மன்றாட்டுக்கு
மன்றாட்டுக்கு இணங்கி அவர்களை உடனே குருடாக்கினார். So every time you are going through pressure, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையிலே உங்களுக்கு நெருக்கங்கள் ஏற்படும் போது God is saying, be careful ஆண்டவர் சொல்கின்றார், கவனமாக இருங்கள். what you are choosing to believe. நீங்கள் எதை நம்புவது என்பதை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். Be careful before you open your mouth. உங்கள் வாயை திறப்பதற்கு முன்னால் கவனமாக இருங்கள். Because when you open your mouth and you say those words will come to pass. நீங்கள் வாயை திறந்து பேசிவிட்டீர்கள் என்றால் அந்த வார்த்தையின் படியே தான் எல்லாம் நடக்கும். God is not answering my prayer. ஆண்டவர் என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்கவில்லை. God doesn't love me. ஆண்டவருக்கு என் மேல அன்பே இல்லை. God doesn't bless me. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லை. I think there's a curse on my life. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ சாபம் இருக்கு. There is somebody who has put a spell on me. யாரோ ஒருத்தங்க ஏதோ எனக்கு செய்வன செஞ்சிட்டாங்க. Nothing good is coming in my life. என் வாழ்க்கையில எதுவும் நல்லதே நடக்கிறது இல்ல. Coming. வார்த்தை வருதா? Praise the Lord. Praise the Lord. Did you brush your teeth this morning? காலையில எல்லாம் பல் தேய்ச்சிங்களா? You must have used toothpaste. அப்ப பேஸ்ட் எடுத்துப்பீங்க. When you press at the bottom, what comes அந்த out? பேஸ்ட் எடுத்து பின்னால இருந்து இப்படி அமுக்குனா என்ன வரும்? Correct. Middle. சென்டர்ல இருந்து அப்படி அமுக்குனா என்ன வரும்? Very good. Top. மேல இப்படி பிசுக்குனா என்ன வரும்? And when you put it down, what will come out? கால்ல போட்டு சொல்லி தேய்ச்சா என்ன வரும்? When you kick it, அதை நன்றா கால்ல போட்டு மிதிச்சு. Now if you want to know your faith, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் you will come to know your faith not when everything is cool. எல்லாம் நல்ல நார்மலா ஒழுங்கா நடக்கும்போது உங்க விசுவாசத்தை பத்தி தெரியாது. Your real character opens up when there is pressure on you. உங்களுக்கு ரொம்ப நெருக்கம் வரும்போது நீங்க எப்படி நடக்கறீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும். When somebody comes and speaks some bad words to you, உங்கட்ட வந்து மோசமான வார்த்தைகளை சொல்லி உங்களை திட்டுறாங்க. the words went in, காதுக்குள்ள அது போகுது, began to process, அங்க உள்ள போய் அது வேலை செய்யுது. what comes out? திருப்பி வாயில இருந்து வெளியே வருது. Hallelujah. Hallelujah will come out. அப்படி வருமா? ஒருத்தங்க திட்டி முடிச்சதும் hallelujah அப்படி சொல்லுவீங்களா? When you come for the retreat, hallelujah, 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 hallelujah. That time also hallelujah, no problem, hallelujah, hallelujah. But after you go from here, when somebody stamps you, ரிட்ரீட்டுக்கு வந்து இங்க வந்து எப்பவும் ஹalleluya 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 யாராவது திட்டினா ஹalleluya ஹalleluya வெளியே போன அப்புறம் யாராவது காலில் மிதிச்சா கூட என்ன செய்வீங்க? சத்தம் போடுவீங்க. சரி சரி நல்லா ரொம்ப சரி. And that is what is our test. அதுதான் நமக்கு இருக்கின்ற சோதனை. People who are champions in praying, எல்லாம் ஜெபத்துல பயங்கர வீரர்கள். but when the test comes, ஆனா சோதனை வரும்போது they don't pass the test. அந்த டெஸ்ட்ல தோத்து போயிடுறோம். Parents, பெற்றோர்களே, let's say your child is studying every day. உங்க மகன் தினம் படிக்கிறான்னு வச்சுக்குவோம். Exam time, எக்ஸாம் வருது, doesn't write. எழுத மாட்டேன்றாங்க. Will the teacher give him marks? அப்போ அந்த டீச்சர் மார்க் போடுவாங்களா? Will the teacher pass the student? அந்த மகன் பாஸ் ஆக முடியுமா? Your prayer should give you the strength to pass the test. உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு வருகின்ற சோதனையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வலிமை கொடுக்க வேண்டும். Pass the test, promotion is guaranteed. நீங்கள் எப்போது சோதனையில் வெற்றி பெறுகின்றீர்களோ அப்போது உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். Pass the test, promotion is guaranteed. சோதனையில் வெற்றி, உயர்வில் உறுதி, கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும். Pass the test, சோதனையில் வெற்றி, உங்களுடைய வெகுமதி நிச்சயம். One of the most powerful tool, ஒரு மிக அற்புதமான வலிமையுள்ள ஒரு கருவி என்னவென்றால் that the devil uses to stop your blessing, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சாத்தான் தடுக்கின்ற ஒரு கருவி, offense, காயப்படுதல், hurts, மனம், rejection, மனதிலே காயப்படுதல், bitterness. மனதிலே மனக்கசப்பு ஏற்படுவது. If he can get you into that circle, நாம் அந்த மனக்கசப்பு, மனதிலே காயப்படுதல், புண்படுதல்
இவையெல்லாம் நம்மை சுற்றி இருக்குமானால் you cannot operate in faith anymore. அந்த விசுவாசத்தில் நீங்கள் செயல்படவே முடியாது. Because faith works through love. ஏனென்றால் விசுவாசம் அன்பிலே தான் செயல்படுகின்றது. All the gadgets are fixed. எல்லா கருவிகளும் இருக்குது. The electricity is coming. கரண்ட் வருது. But the fuse is blown off. ஆனா அந்த ஃபியூஸ் அதுல சரியா இல்ல, அது எரிஞ்சு போயிடுச்சு. Will any of this equipment அப்போ எல்லாம் ஃபேன் லைட் எல்லாம் எரியுமா, வேலை செய்யுமா? That fuse is the fuse of love. அந்த ஃபியூஸ் தான் அன்புங்கிறது. Ask your neighbor, your fuse is on or off? உங்களுக்கு அந்த ஃபியூஸ், அன்புங்கிற ஃபியூஸ் உங்கள்கிட்ட ஆன் ஆகியிருக்கா ஆஃப் ஆகி கிடக்கான்னு கேளுங்க. Fuse of love on or off? அது நம்மகிட்ட ஆன் பண்ணி வச்சிருக்கோமா ஆஃப் பண்ணி போட்டிருக்கோமா அன்புங்கிற அந்த ஃபியூஸை? Most of the people who come to church are with the fuse off. கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் அந்த ஃபியூஸை ஆஃப் பண்ணி போட்டு வந்துருவாங்க. Now no matter how much you are praying, no current flowing. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அங்க இருந்து அதுக்குள்ள சக்தி வரவே செய்யாது. சரி? சரியா? So who is going to make a choice, God or you? இப்போ யாரு ஒரு தேர்ந்தெடுக்க போறா, நீங்களா கடவுளா? Hello, who is going to make a choice? யாரு அந்த தேர்வு செய்து கொள்ளுதல் அப்படிங்கறத செய்ய போறது யாரு? You have to make a choice. நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். And whatever choice you make, நீங்க என்ன தேர்வு செய்றீங்களோ you will get the harvest. அதுக்குள்ள விளைச்சலை, அதுக்குள்ள பலனை பெற்றுக்கொள்வீர்கள். Please write down before we go. போறதுக்கு முன்னால எழுதிக்கங்க. We got only 10 more minutes. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. So in 10 minutes what we have learned today, we'll write it down. இன்னைக்கு நம்ம படிச்சதை எழுதி எடுத்துக்கிடுவோம். Then you practice it. நீங்க அத செயல்படுத்துறீங்கன்னு சொன்னா, and when we meet again, நம்ம சந்திக்கும் போது, you tell me, brother, I have passed the test again and again. திரும்ப நான் சோதனையில நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படினு சொல்லி நீங்க சொல்வீங்க. And when I pass the test, நான் அந்த டெஸ்ட்ல சோதனையில வெற்றி பெற்றேன்னு சொன்னா, my reward is multiplied. என்னுடைய வெகுமதியானது பல மடங்கு பெருகும், அதிகரிக்கும். There are two kinds of truth that produce two kinds of faith. ரெண்டு விதமான உண்மை இருக்கின்றது, ரெண்டு விதமான விசுவாசத்தை கொடுக்கின்றது. ரெண்டு விதமான உண்மை, ரெண்டு விதமான விசுவாசத்தை கொடுக்கின்றது. That produce two kinds of faith. ரெண்டு விதமான விசுவாசத்தை கொடுக்கின்றது. The first kind of truth, முதல் வகை உண்மை, the first kind of truth, முதல் வகை உண்மை is a truth that comes from God's word. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற உண்மையாகும். முதல் வகை உண்மை கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற உண்மை. The walk of faith is based on the truth of God's word. விசுவாசத்தின் பணியானது இறை வார்த்தையிலிருந்து வரக்கூடிய உண்மையில் உள்ளது. Faith is a practical expression of your confidence. விசுவாசம் என்பது உங்களுடைய செயல்முறை நம்பிக்கையாகும். Faith is a practical expression of your confidence in God and in His word. கடவுள் மீதும் கடவுளுடைய வார்த்தையின் மீதும் கடவுளுடைய வார்த்தையின் மீதும் உள்ள நம்பிக்கை ஆகும். No word, no faith. இறை வார்த்தை இல்லாத இடத்தில் விசுவாசம் இல்லை. Say that again. விசுவாசம், இறை வார்த்தை இல்லை, விசுவாசம் இல்லை. Say that. இறை வார்த்தை இல்லை, விசுவாசம் இல்லை. Say that again. சொல்லுங்க. இறை வார்த்தை இல்லை, விசுவாசமும் இல்லை. Say that again. இறை வார்த்தை இல்லை, விசுவாசமும் இல்லை. Now this is where many people are operating. Second kind of faith. இப்படி தான் நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கு. The first kind of faith will always produce the power. Second kind of faith will not produce the power. முதல் வகையான விசுவாசம் வல்லமையை கொடுக்கும். இரண்டாவது வகையான விசுவாசம் நமக்கு வல்லமையை கொடுக்காது. So second kind of faith, இரண்டாவது வகை விசுவாசமானது second kind of truth, இரண்டாவது வகை உண்மை என்னவென்றால்,
Second kind of truth இரண்டாவது வகை உண்மை is sense knowledge truth. அது ஐம்புலன்களின் அடிப்படையில் தோன்றுகின்ற உண்மை. ஐம்புலன்களின் அடிப்படையில் தோன்றுகின்ற உண்மை. Second kind of truth is sense knowledge truth. இரண்டாவது வகையான உண்மை ஐம்புலன்கள் அடிப்படையில் உள்ள உண்மை. Or truth based on physical senses. நம்முடைய ஐம்புலன்களின் உணர்வுகளின் விளைவாக தோன்றுகின்ற உண்மை. Or truth based on physical senses. Walking by physical senses, நாம் ஐம்புலன்களினால் கிடைக்கின்ற உண்மை வழி நடந்தால் is based on sense knowledge truth. அதற்கு பெயர் அறிவு சார்ந்த உணர்வு சார்ந்த உண்மை. அறிவில் உணர்வு சார்ந்த உண்மை, சென்ஸ் நாலேஜ். So அதனால் whatever you embrace, நீங்கள் எதை கடைபிடிக்கின்றீர்களோ, whatever you embrace as your truth, நீங்கள் எது உண்மை என்று கடைபிடிக்கின்றீர்களோ, whatever you embrace as your truth determines your destiny. எதை உண்மை என்று கடைபிடிக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய முடிவை தீர்மானிக்கும். You have to decide. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். You have to decide. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். Which truth will govern your life? எந்த உண்மை உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் என்று. You must decide. You have to decide which truth எந்த உண்மை will govern your life. எந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் என்று நீங்களே தீர்மானிக்க வேண்டும். The choices, அதை தேர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை sense knowledge truth, sense knowledge truth, உணர்வு சார்ந்த உண்மை, or truth அல்லது that comes from the word of God. இறை வார்த்தையின் அடிப்படையில் வரக்கூடிய உண்மை. The truth to follow God's word, the truth to follow God's word, ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கக்கூடிய உண்மை must be solidified before the battle. அது நம்முடைய சோதனைக்கு முன்னால் உறுதி செய்யப்பட வேண்டும். Praise God. Praise the Lord. Listen, when we give you that small book, நாங்கள் அந்த சின்ன புக்கை கொடுக்கும்போது that book has got the word of God. அந்த சின்ன புக்கில் இறை வார்த்தை அடங்கி இருக்குது. So that word of God or the promise of God is giving you the truth. அந்த இறை வார்த்தை உங்களுக்கு உண்மையை கொடுக்குது. So whenever you make a choice based on those truths, அந்த உண்மையின் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்யும் போது you will always have profit. உங்களுக்கு எப்பவுமே நன்மை, பயன் ஏற்படும். But if your choices are based on what your senses are saying, ஆனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடியது உங்கள் ஐம்புலன்கள் சொல்லுவதனுடைய அடிப்படையில் இருந்தால் there will always be a loss. எப்பவுமே நஷ்டம்தான் ஏற்படும். When you come and give your testimony, நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய சாட்சியை சொல்லும்போது the level to which you have made a choice on the word of God, நீங்கள் இரண்டாவது வகையான அந்த தேர்வு இறை வார்த்தையின் அடிப்படையில் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். according to that proportion you receive a testimony. அந்த அளவிற்குத்தான், எந்த அளவிற்கு இறை வார்த்தையில் உள்ள உண்மையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சான்று இருக்கும். But from today, if you make a decision, இன்றிலிருந்து நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் that my choices are going to be based on God's word, என்னுடைய தேர்வுகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் இருக்கும் என்று, in the days that
in the days that will come, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இனிமேல் சந்திக்க போகின்ற நாட்களிலே you will see the manifestation of God's Spirit. ஆண்டவருடைய ஆவியானவருடைய வெளிப்பாடுகளை உங்கள் கண்ணால் நீங்கள் காண்பீர்கள். That you have never seen in your lifetime. உங்கள் வாழ்க்கையிலே முன்னால் நீங்கள் பார்க்காததை எல்லாம் இப்போது நீங்கள் பார்ப்பீர்கள். Praise God. Praise the Lord. My favorite topic is faith. என்னுடைய ரொம்ப இஷ்டமான ஒரு டாபிக் என்னன்னு சொன்னா விசுவாசம். Because faith gives me everything. ஏனென்றால் அந்த விசுவாசம் எனக்கு வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறது. Tomorrow we will continue with the topic faith again. நாம நாளைக்கும் இந்த விசுவாசத்தை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். Do you want us to come tomorrow? நாளைக்கு நாங்க வரணுமா? No. வேண்டாமா? You want me? வரணுமா? Okay, so tomorrow we meet again. Now it's our time to go. நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு போக வேண்டி இருக்குது. How many of you are blessed with today's topic? இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம படிச்சோம்ல, அது எத்தனை பேருக்கு எனக்கு நல்ல ஆசீர்வாதமா இருந்தது அப்படின்றவங்க? How many of you found where your mistakes were? யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நான் தவறாக போயிட்டு இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என் வாழ்க்கையில நான் தவறா போனது இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? Okay, you just wrote the last line. Let me explain the last line. அந்த கடைசி லைன் எழுதி வச்சிருக்கோம்ல, அது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The last line you wrote, கடைசி வரை எழுதி இருக்கோம்ல, அது பாருங்க. You must make a choice. நீங்கள் எப்போதும் ஒரு தேர்வு செய்து கொள்ள வேண்டும். To follow the truth must be solidified before the battle. உங்களுடைய சோதனை நீங்கள் சந்திக்கும் முன்னாலேயே நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த உண்மை உறுதி செய்யப்பட வேண்டும். Okay, let's take an example. நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். David went to fight Goliath. கோலியாத்தை போரிலே கோலியாத்தோடு சண்டை போடுவதற்கு தாவீது சென்றான். Who won the battle? யார் அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள்? தாவீது. David. Okay. Let's say David was my height. தாவீது என்னோட உயரம் இருந்தான். Do you know what was the height of Goliath? கோலியாத்தோட உயரம் எவ்வளவு தெரியுமா? He was about 10 feet tall. 10 அடி உயரம் இருந்தான். Nearly double of me. என்ன மாதிரி 2 மடங்கு இருந்தான். Huge fellow. நல்ல பெரிய உடம்பு. Now in the natural, இயற்கையிலே when we go into fight, இப்படி சண்டை போட போகும்போது who is going to win? யார் அதுல வெற்றி பெறுவா? Okay. We'll continue this tomorrow. Hello. நாளைக்கு தொடர்ந்து We'll continue it tomorrow. நாளைக்கு படிக்கலாம். சரியா? You can read the chapter and come. நீங்க அதை வாசிச்சிட்டு வாங்க. தாவீதும் கோலியாத்தும் 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17ல தாவீதும் கோலியாத்தும். Tomorrow we will study on David and Goliath. நம்ம அதை படிக்கலாம் நாளைக்கு. தாவீதும் கோலியாத்தும். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.